இகனை திருக்கல்யாணம் என்பது. இகனை திருக்கல்யாணம் என்பதை நமக்கு ரொம்ப புரியும்படி சொல்வதாக இருந்தால், அதாவது இறைவனிடம் இருந்து, அதாவது பரம்பொருளாகிய இறைவனிடம் இருந்து ஒளிவீசி அழகுபட்டு இருந்த அந்த திருவருள் சக்திகளான, அதாவது பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது, திருவருள் சக்திகள் உலக நன்மைக்காக வேண்டி அந்த பரம்பொருளிடம் இருந்து பிரிந்து சென்று தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கும். அப்படிப்பட்டு தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவருள் சக்திகளை மீண்டும் பரம்பொருளாகிய தன்னோடு இணைத்து, தன்னோடு இணைப்பதன் மூலம் அந்த திருவருள் சக்திகளை அழகுபடுத்தி ஒரே நிலை, இறைநிலை என்பதை காட்டக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு நிகழ்வு இகனை திருக்கல்யாணம் அப்படி என்று அகிலம் சொல்கிறது. அப்போ ஆனா இகனை திருக்கல்யாணம் என்பது முழுக்க முழுக்க பரம்பொருளுடைய இணைவை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுல ஒரு எள்ளு போல கூட எந்த விதமான லௌகிக விஷயமும் இங்கு இல்லை. அதாவது உடலியல் சார்ந்த விஷயங்கள் இங்க இல்லை. அதாவது உடல் சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கான ஒரு திருமணம் இது கிடையாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை தான் இன்னைக்கு நம்ம நிறைய கோயில்கள் நம்ம பார்க்கிறோம். வள்ளி திருக்கல்யாணம் நடக்குது, சீதை திருக்கல்யாணம் நடக்குது, அது மாதிரி சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடத்துவாங்க. ஸோ இந்த திருக்கல்யாணங்கள் எல்லாமே இகனை திருக்கல்யாணம் தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு முறை சொல்றதா இருந்தா, இறைவனிடமிருந்து பிரிந்து சென்ற திருவருள் சக்திகளை மீண்டும் இறைவன் தன்னகத்தே கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு இகனை திருக்கல்யாணம். இப்போ